ஒரு அமைதியான இரவு. காட்டில் ஒரு குட்டி கரடி இருந்தது. மரங்கள் மற்றும் நீரோடைகளுக்கு மத்தியில் நாள் முழுவதும் விளையாடி சோர்வடைந்தது. அந்த குட்டி கரடியும் நினைத்தது, வீட்டிற்குச் செல்ல வேண்டிய நேரமாகிவிட்டது என்று. கரடி மெதுவாக மென்மையான புல் மற்றும் உதிர்ந்த இலைகள் வழியாக கடந்து சென்றது. ஒரு பெரிய பழைய மரத்தின் கீழ் அதன் வசதியான குகையை நோக்கி நடந்து சென்றது. குகை சூடாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் இருந்தது. உள்ளே மென்மையான பாசி மற்றும் உலர்ந்த இலைகளாலான ஒரு படுக்கை இருந்தது. அந்த குட்டி கரடிக்கு தனது வீடு மிகவும் பிடித்திருந்தது. கரடி தூங்கத் தயாராகும்போது வெளியே ஒரு அமைதியான சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் கரடி வெளியே வந்து பார்த்தது. ஒரு கிளையில் தனியாக சிறிய பறவை அமர்ந்திருந்தை கண்டது. இரவு குளிர்ச்சியாக இருந்ததால் அந்த சிறிய பறவை குளிரிலும் பயத்திலும் இருந்தது. அந்த குட்டி கரடி சற்றும் தயங்காமல் குகை கதவை அகலமாகத் திறந்தது. உள்ளே வா, நீ என்னுடன் இங்கே ஓய்வெடுக்கலாம் என்று மெதுவாக அந்த சிறிய பறவையிடம் சொன்னது. அந்த பறவையும் உள்ளே பறந்து வந்து கரடியின் பக்கத்தில் அமர்ந்தது. இப்போது கரடியும் பறவையும் சூடாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தன. குட்டி கரடிக்கு தனது வீட்டை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நண்பர் துணையாக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. இரவு காடு அமைதியாக இருந்தது. மெதுவாக கரடியும் பறவையும் கண்களை மூடிக்கொண்டன. பிரகாசமான சூரிய ஒளி, பச்சை மரங்கள் மற்றும் வரவிருக்கும் வேடிக்கையான நாட்களை இருவரும் கனவு கண்டன. குட்டி கரடியும் பறவையும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஒன்றாக தூங்கின.